Good morning. Previous video la நம்ம inner transition elements start பண்ணோம். அதுக்கு other name is a block element. இதுல we have two series, lanthanoids and actinoids. இதனுடைய reason for keeping them here, the position of the F block elements in the periodic table இது படிச்சோம் நம்ம. What are lanthanoids, actinoids, position எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம lanthanoids பத்தி ஒரு small portion படிக்கலாம். நான் சொன்ன lanthanoidsல இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. முதல்ல நேம் சொன்னேன். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம கிளியரா பார்த்துட்டோம்னா அப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று ரெண்டு படிக்க போறோம். என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல lanthanum அப்படிங்கிறது வந்து டி பிளாக் தான் இது. 57 அப்படிங்கும்போது 54 எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கும். 54 xenon. அடுத்தது பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இதுல 2, இது 56. 57th எலக்ட்ரான் இதுல இருக்கும். இதுல எலக்ட்ரான் இல்லை Fல. நெக்ஸ்ட் வரக்கூடிய சீரியம் இப்படி இருக்கு 58 போது அதே 2 எலக்ட்ரான்ஸ் இதுல 1, பட் அந்த 58th எலக்ட்ரான் does not go to 5d provided it goes to 4f இங்க போகுது. அதனால தான் இந்த F block னு சொல்றோம். அடுத்ததெல்லாம் சின்ன சின்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் சீரியஸா பண்ண இருக்கிறது மோஸ்ட் அப்சர்வ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். இது எல்லாமே S2 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட். இது எல்லாத்துலயுமே S2 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட். மற்றது மட்டும் பார்க்கலாம். இதுல பார்த்தோம்னா இதுல 6s2 இதுல எலக்ட்ரான் 3 இருக்கு. அடுத்து இங்க வந்தோம்னா இதுல 0 4 இதுல 5 0 6 0 7 0 இது 7ன்றது எக்ஸாக்ட்லி half fill மறந்துடாதீங்க. எக்ஸாக்ட்லி half fill ஏன்னா 7 ஆர்பிட்டால்ஸ். அதனால அதை கீப் அப் பண்றதுக்காக இதுல 7 1 இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வரும்போது அந்த 8 அவாய்ட் ஆகுது. இப்படி இருக்கு. எல்லாமே D 10 இதுல 11 இதுல 12 இதுல 13 இதுல 14 electrons 14 இருந்தாவே completely filled F structure. இதுல வரும்போது 14 ரொம்ப ஸ்டேபிள்னால இதுல 14 இல்ல D1. இதெல்லாம் நீங்க கிளட்ச் டேபிள்ஸ்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பக்கத்துல பாத்துக்கலாம். need not memorize, பட் இது தெரியணும். ஒரு ரெண்டு மூணு क्वेश्चंसல இது கேக்குறாங்க. இத பேஸ் பண்ணி நம்ம சொல்ல வேண்டியது. அதனால கிளட்ச் டேபிள்ஸ் ரெடி நீங்க பாத்துக்கலாம். சோ இப்போ இதுக்கெல்லாம் ஜெனரலா என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடலாம் அப்படினா அத தான் நான் எழுதுனேன். the lanthanides அப்படிங்கிறது ஷார்ட் ஆஃப் LN அப்படி கூட போடுவோம். எல்லாத்துலயும் ஜெனரலா ஒரு சிம்பிள் கொடுப்போம். lanthanoids அப்படிங்கிறது என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? எல்லாத்துலயுமே இன்னர் கோர் xenon மாதிரி 54 எலக்ட்ரான்ஸ்ல நோ சேஞ்ச். அப்புறம் வேற என்ன இருக்கு? 4f 5d 6s வந்தோம்னா 6sல எல்லாமே ஃபிக்ஸ்ட் 2. இது கொஞ்சம் கவனிச்சு புரிஞ்சுங்க. D ல சிலது 0 சிலது 1. F ல lanthanides lanthanum அப்படிங்கிறது சேர்த்துட்டோம்னா 0 to 14 அப்படின்னு சொல்லலாம். நீங்க 1 to 14 கூட கொடுக்கலாம் இதுல இருந்து பார்த்தோம்னா. சோ இதுதான் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது. இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும். அடுத்து வரலாங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது சொல்றோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? they lose or gain electron. எலக்ட்ரானை லூஸ் பண்ணா பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், கெயின் பண்ணா மைனஸ். இதெல்லாம் பாருங்க பெரிய ஆட்டம். பெரிய ஆட்டம்னா எத்தனாவது ஷெல் வரைக்கும் எலக்ட்ரான் இருக்கு நினைச்சு பாருங்க. நியூக்ளியஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சும்மா அப்ராக்ஸிமேட்டா 5th 6th ஷெல் வரைக்கும் எலக்ட்ரான் இருக்கு. 6th ஷெல். அப்போ இந்த லாஸ்ட்ல இருக்க S2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா they have less attraction with the nucleus. தூரமா இருக்கும். அப்ப electrons can be easily removed. அப்ப இதெல்லாம் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணோம்? பிளஸ் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெட்டல்ஸ் மாதிரி. சோ இது எல்லாமே பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். எல்லாத்துலயுமே காமனா என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்சர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாமே +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. சோ +3 எல்லாத்துலயுமே இருக்கு. இது 1 மார்க்ல இருக்கும். வாட் இஸ் a common oxidation state, general oxidation state of lanthanides சொல்லி. இதுல ஒரு 3 செட் வரலாம். இது மோஸ்ட் ஸ்டேபிளா என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த gadolinium அப்படிங்கிற இந்த எலிமெண்ட், அப்புறம் லாஸ்ட் இருக்க லுட்டீசியம்
1 2 இருக்கா இதுல தான் +3 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுல gadolinium அப்புறம் lutetium இந்த மூணுலயும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்செப்ஷனலி ஸ்டேபிள் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க gadoliniumல +3 னா எத்தனை you have to remove 3 electrons 3 electrons remove பண்ணீங்கன்னா இது என்ன இருக்கு பாருங்க xenon already inert gas structure அடுத்து என்ன வருது 4f7 f ல எத்தனை 14 படிக்கலாம் 14 இருந்தா most stable exactly half இருந்தா stable so Gd3+ is more stable because of the exactly half filled 4f sublevel subshell அதே இங்க lutetium வந்தோம்னா அதே xenon 3+ அப்படிங்கும்போது you are removing 3 electrons இது 6s2 5d1 அப்ப என்ன இருக்குது 4f14 இதுவும் most stable இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க Gd3+ is more stable why அல்லது Lu3+ is more stable why அப்படினா நீங்க இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி இது exactly half filled completely filled அதனால stable சொல்றோம் அதே போல +4 ஸ்டேட்ல தான் இங்க பாருங்க இந்த சீரியம் அப்படிங்கிறது +4 ஸ்டேட்ல சீரியம் மாதிரியே அடுத்தது வந்தோம்னா டெர்பியம் அப்படிங்கிறது +4 ஸ்டேட்ல டெர்பியம் ரைட் ஏன் பாத்தீங்களா சீரியம் அப்புறம் டெர்பியம் எந்த ஸ்டேட்ல சொல்றேன் +4 ல எத்தனை எலக்ட்ரான் எடுக்கணும் நம்ம 4 இங்க பாருங்க சீரியத்துல if you remove 2 3 4 எடுத்தா என்ன வருது only xenon structure so inert gas structure most stable அதே டெர்பியம் அப்படிங்கிறதுல நீங்க 4 எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறீங்கன்னா இதுல 2 F9 ல 2 F9 ல 2 எடுத்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா F7 னா என்ன எக்ஸாக்ட்லி half filled most stable சோ இந்த செட்ல ஏதாவது ஒண்ணோ அல்லது ரெண்டு பேர் வரைக்கலாம் ஏன் இது ஸ்டேபிள் அதே மாதிரி 2+ அப்படின்னு எடுத்தோம்னா இந்த யூரோபியம் அப்படிங்கறதும் அதே போல இட்டர்பியம் அப்படிங்கிறது 2+ is stable எதை சொல்றேன் நான் யூரோபியம் 2+ அதே மாதிரி இட்டர்பியம் 2+ இதெல்லாம் quite stable ஏன் யூரோபியம் எடுத்துட்டீங்கன்னா இதுல 2+ னா என்ன இந்த ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு அப்ப என்ன இருக்குது xenon அப்புறம் என்ன இருக்குன்னா has 4f7 exactly half filled இது அதே போல இங்க வாங்க இட்டர்பியம் என்ன இருப்பாங்க 4f14 5d0 6s2 சோ இந்த ரெண்டு எடுத்தோம்னா 5d0 4f14 அப்ப இதுக்கு என்ன இருக்கு xenon என்ன இருக்குன்னா 4f14 அப்ப இது half filled இது completely filled எது மாதிரி இது மாதிரி இது கம்பேர் பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து 1 மார்க் கூட கேட்பாங்க 2 மார்க்ல கேட்கலாம் சோ இந்த கம்பேரிசன் பாத்தீங்கன்னா இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறதுல முக்கியமான இந்த மூணு செட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சோ இதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சோ உங்களுக்கு என்ன புரியுது அப்ப காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா +3 அது தவிர சிலது எதை உண்டாக்குது +2 இருக்குது +4 இருக்குது இதுதான் தெரிய வேண்டியது காமன் +3 தவிர என்ன இருக்கு +2 +4 மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டா +4 தான் இருக்கு சோ இதுதான் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இதுல கொடுக்குறாங்க என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா லாந்தனாய்டு கன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தட் இஸ் நமக்கு தெரியும் இந்த அட்டாமிக் ரேடியை அண்ட் அயானிக் ரேடியை இதெல்லாம் நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம் ஜெனரலா ரேடியஸ்னா எதை மீன் பண்றோம் the distance between the nucleus center of the nucleus and outermost electronic level outermost electronic level is 6th shell 6s வரைக்கும் இருக்குதா சோ இது ரேடியஸ் அயான்னா 3+ அயான்ஸ் வெச்சுக்கங்களே அதுல 3 எலக்ட்ரான் எடுத்துறது சோ the radius நாவே distance between the center of the nucleus and the outermost electronic level பொதுவா நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம் along the period எந்த பீரியட்லயுமே atomic radius or ionic radius என்ன ஆகும் gradually decrease ஆகும் உங்களுக்கே தெரியும் decrease ஆகிட்டே போகும் நிறைய முறை படிச்சிருக்கோம் சோ இங்கேயும் decrease ஆகும் எப்படி from cerium அப்படியே along this போனோம்னா the atomic radius or radius of +3 ions decrease ஆகும் இதுல என்ன சார் புதுசா ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில நீங்களே இந்த இதே லெசன்ல
பேஜ் நம்பர் 102, 103 அந்த 104 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா புக்கில் இந்த 3 டி பிளாக் 3D 4D 5D சீரீஸ்க்குமே அந்த ரேடியஸ் கிராஃப் கொடுக்குறாங்க. அந்த கிராஃப் நான் இங்கே போட்டுங்களா சும்மா அப்ராக்சிமேட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இது ரேடியஸ், இது அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்படி இருக்கு வச்சுங்களேன். இது அப்படியே கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் ரிமைன்ஸ் எப்படி இருக்குன்னா மோர் ஆர் லெஸ் சேம். அப்புறம் இப்படி இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3D 4D 5D of course டிக்ரீஸ் ஆகுது. ஒரு ஸ்டேஜ் வந்து முன்னாடி ஆல்மோஸ்ட் ரிமைன் சேம், லாஸ்ட்ல மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ரீசன்லாம் படிச்சோம். பட் இதுக்கு எடுத்தீங்கன்னா எதுக்கு இந்த லேந்தனைட்ஸ் எடுத்தோம்னா இது அதே மாதிரி ரேடியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அட்டாமிக் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த லேந்தனத்தில் ஆரம்பிச்சு இதுதான் லேந்தனம் அப்படின்னா சீரியம், கிறிசோடிமியம், நியோடிமியம், குரோமேட்டியம், சமேரியம், யூரோபியம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி வருது. தட் இஸ் இந்த டிக்ரீஸ் எப்படி இருக்கு பாருங்க, அழகா டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ்னு சொல்றோம், டிக்ரீஸ் இருக்கு, ரிமைன் ஆல்மோஸ்ட் சேம், அப்புறம் இன்க்ரீஸ். இங்க அந்த பேச்சே கிடையாது. நூல் பிடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சது செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த 14 எலிமெண்ட்ஸ் 15 எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு ரெகுலர் டிக்ரீஸ். ரெகுலர் இந்த வார்த்தை கவனிங்க, இங்கே நாட் ரெகுலர். டிக்ரீஸ் கொஞ்சம், அப்புறம் ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் சேம், அப்புறம் இன்க்ரீஸ். ஸோ இது நாட் ரெகுலர். பட் இங்கே எப்படி இருக்கு, இப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் 10 பிகோமீட்டர் அப்படின்னா அடுத்தது ஆல்மோஸ்ட் 10, அடுத்தது ஆல்மோஸ்ட் 10, 10 10 10 10 அந்த ரெகுலர் டிக்ரீஸ் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். வேற எந்த பீரியட்லையுமே இந்த மாதிரி டிக்ரீஸ் கிடையாது. வேற எங்கேயுமே இங்கே எடுத்தாலும் சரி எங்கேயுமே கிடையாது. சரி, எதில் தான் பார்க்குறோம், லேந்தனைடில் தான் இதை பார்க்க முடியாது நம்ம. அதனால இதுக்கு தனியாக ஒரு பேர் கொடுக்குறாங்க. என்ன பேர் அப்படின்னு கேட்டோம்னா லேந்தனாய்டு கன்ட்ராக்ஷன். கன்ட்ராக்ஷன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, சுருங்கிட்டே வருது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், எல்லா பீரியட்லையுமே இருக்கு, பட் நாட் ரெகுலர். இங்கே எப்படி இருக்கு, வெரி 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 ரெகுலர். அதனால இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேர் கொடுக்குறாங்க. என்ன பேர், லேந்தனாய்டு கன்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர். இது 2 மார்க்ல கேட்பாங்க. வாட் இஸ் லேந்தனாய்டு கன்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டால் the atomic or ionic radii of lanthanides or lanthanide ions gradually decrease as atomic number increases. The regular decrease, the regular decrease in the atomic or ionic radii as atomic number increases in the lanthanide series is called a lanthanoid contraction. Yes, அது இங்க மட்டும் ரெகுலரா டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு வந்து என்ன ரீசன், the cause of lanthanide contraction, cause எப்படி அது இங்க மட்டும் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். நான் முதல்ல சொன்னதுன்னா இதுதான் நியூக்ளியஸ் வச்சுக்கோங்க. இதுல புரோட்டான்ஸ் நான் சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஷெல் கம்ப்ளீட், செகண்ட் ஷெல் கம்ப்ளீட், தேர்ட் ஷெல் கம்ப்ளீட், ஃபோர்த் ஷெல், ஃபிஃப்த் ஷெல், சிக்ஸ்த் ஷெல் வரும். சிக்ஸ்த்ல எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க, S2. ஸோ சிக்ஸ்த்ல ரெண்டே எலக்ட்ரான். அப்போ ரேடியஸ்னா என்ன மீன் பண்ணுறோம், நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். சார் எல்லாத்துலேயும் சேமாக இருக்கிறதுனால அப்போ ரேடியஸ் சேமாக இருக்கணும், டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும், S2. பட் ரேடியஸ்ன்றது இந்த அவுட்டர்மோஸ்ட் லெவல் மட்டும் இல்லை, டிபெண்ட்ஸ் அப்பான் த அட்ராக்ஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் ஓவர் த எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான் மேலே நியூக்ளியஸ்க்கு அட்ராக்ஷன் இருக்கும். இதில் ரெண்டு தான் சார் இருக்குது. ஆனால் இங்கே நினச்சி பாருங்க, 57 அப்படின்னா 58, 59, 60. அப்போ என்ன ஆகும், ஒரு புரோட்டானாக ஆட் பண்ணுறோம். ஸோ as atomic number increases 57, 58னா one proton is added in the nucleus and one electron is added. எங்க ஆட் ஆகுது, 6th ஷெல்லியா இல்ல, 5th ஷெல்லியா இல்ல, எங்க ஆட் ஆகுறாங்க, 4th ஷெல்ல தான் ஆட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க இல்ல, இங்க ஆட் ஆகும் 4th ஷெல். அப்போ 4th ஷெல்ல இங்க ஒரு புரோட்டான் ஆட் ஆகுது, ஒரு எலக்ட்ரான் இங்க ஆட் ஆகும். அப்போ one electron is added in the 4th shell in the f orbital. Protons are added in the nucleus. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா
ரெண்டு விஷயம் கவனிக்கணும். இங்க இந்த ஃபோர்த் ஷெல்லையும் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, சிக்ஸ்த்லையும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார் அப்படின்னு கேட்டோம்னா, இங்க பாருங்க, இங்க இங்க ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் ஆட் ஆச்சு, இங்க அட்ராக்ஷன் இருக்கு. எதன் மேல? இந்த பக்கத்துலயே இருக்குது ஆடட் எலக்ட்ரான், அடுத்ததுல ஆடட் எலக்ட்ரான் இங்க 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 இங்க. சோ புதுசா வர்ற எலக்ட்ரான் எங்க இருக்குன்னா ஃபோர்த் ஷெல்ல இருக்கறனால ஃபோர்த் ஷெல்ல இந்த அட்ராக்ஷன் என்ன ஆயிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஏன்னா புரோட்டான் ஆட் ஆயிட்டே வருது. One proton is added in the nucleus, one electron is added in the fourth shell, not in the கடைசியில் இங்க. அப்ப பக்கத்துல இருக்கறனால fourth subshell மேல attractive force increase ஆயிட்டே வரும். அப்ப இந்த fourth subshell என்ன ஆகும்? லேசா attracted உள்ள pulled inward. So இது ஒண்ணாச்சுங்களா? இந்த sixth shell மேலயும் attraction increase ஆகும். எப்படி சார்? இந்த fourth shell ல எலக்ட்ரான்ஸ் தான் அது மறைச்சிருமே. fourth shell ல எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக அப்படியே மறைக்காதா அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கிரீனிங் எஃபெக்ட். S ல இருக்க எலக்ட்ரான் நியூக்ளியஸை நல்லா மறைக்கும். இதான் நியூக்ளியஸ், இது S னா நல்லா மறைக்கும். வெளியில இருக்க எலக்ட்ரான், இதான் வெளியில எலக்ட்ரான் இமேஜின் பண்ணி நடுவுல இருக்கு. S னா உங்களுக்கு தெரியும் ஷேப் அப்படி. P னா கொஞ்சம் குறையும். நினைச்சு பாருங்க, S க்கு என்ன ஷேப்? இது மாதிரி ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல். எலக்ட்ரான் ரெண்டு இருக்குன்னா ரெண்டு இன்க்ளூடியேட் மூவ் ஆயிடும். P க்கு என்ன ஷேப் நினைச்சு பாருங்க, இது டம்பல், இதை விட பெருசு, ஏரியா ஜாஸ்தி. அவர் அங்கே ரெண்டு எலக்ட்ரான் தான் போக வர லேட் ஆகும். D க்கு என்ன உங்களுக்கு ஞாபகம்? D எப்படி இருந்தது ஞாபகம்? கிளார் லீஃப். இதே இதுலயே ரெண்டு எலக்ட்ரான் தான், இதுலயே ரெண்டு. அப்ப இதுல இருந்தா நல்ல நியூக்ளியஸை மறைக்கும், P ல இருந்தா கொஞ்சம் குறையும், D ல இருந்தா இன்னும் குறையும். F எப்படி நினைச்சு பாருங்க, F க்கு என்ன கேள்விப்பட்டோம் அது ஷேப் அப்படின்னு கேட்டோம்னா 6 லோப்ஸ் இருக்கும். அது வந்து 3 டைமென்ஷனல். இது 4 இருக்கு மாதிரி 6 இருக்கும். அதுலயும் ரெண்டு எலக்ட்ரான் தான். அது திரும்ப பெட்டிக்குள்ள ரெண்டு சாக் பீஸ் போட்டு நான் கலக்கிறேன். இவ்வளோ பெரிய பெட்டியில போட்டு கலக்கிறேன் நான். அப்ப எங்க இந்த மூவ்மெண்ட் எங்க இருக்கும்? இதுல நல்லா இருக்கும், இதுல ரொம்ப அங்க போயிட்டு இருக்கும். ஸோ எஃப்ல இருக்க எலக்ட்ரான், இங்க இருக்க எலக்ட்ரான் டிஃப்யூஸ்ட் ஷேப் இருக்கு. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வெரி புவர். ஸோ இங்க இருக்கிற எலக்ட்ரான் நியூக்ளியஸ் உடைய அட்ராக்ஷன் ஓவர் தி எஸ் எலக்ட்ரானை சரியா ஸ்கிரீன் பண்ணாது. ஏன்னா டிஃப்யூஸ்ட் ஷேப் அங்கேயும் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது நியூக்ளியஸ் இந்த சிக்ஸ்த் ஷெல்ல இருக்க எலக்ட்ரானை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நல்லா அட்ராக்ட் பண்ணுது. முதல்ல 57, 58, 59, 60, 61 ஒரு புரோட்டான் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அப்போ ஃபோர்த் ஷெல்லும் அட்ராக்ட் ஆகுது, சிக்ஸ்த் ஷெல்லும் அட்ராக்ட் ஆகுது. ரெகுலரா இருக்கும். ஒரு புரோட்டான் இன்க்ரீஸ், ஒரு எலக்ட்ரான். இங்க அதே தான். அதனால இது ரெகுலரா மேல இருந்து கீழே வர இந்த ஃபோர்த் சப் ஷெல் இருக்க அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, சிக்ஸ்த் ஷெல்லையும் இன்க்ரீஸ் ஆனால ஒரே ரெகுலரா இந்த டிக்ரீஸ் இருக்கு. இதுதான் லாந்தரைட் கன்ட்ராக்ஷன். காஸ் ஆஃப் லாந்தரைட் கன்ட்ராக்ஷன் ஒரு 3 பாயிண்டா எழுதணும். புக்ல அழகா கொடுத்துருக்காங்க, இதுவும் படிங்க. ரெண்டுல ஒன்று கேட்போம். இந்த லாந்தரைட் கன்ட்ராக்ஷன்னால சில கான்சிக்வன்சஸ்னா விளைவுகள். அது என்ன கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பாயிண்ட் இருக்கு. இதுவும் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க்ல கேட்பாங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, பிகாஸ் ஆஃப் லாந்தரைட் கன்ட்ராக்ஷன் ரேடியஸ் என்ன ஆயிட்டே போகுது அப்படின்னு கேட்டோம்னா, the atomic or ionic radii இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து ஜெனரலா இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆல் த 3+ ions ரேடியஸ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும்போது இதனுடைய ப்ராப்பர்ட்டியில பார்த்தோம்னா அயானிக் கேரக்டர் ஃபெஜான்ஸ் ரூல்ல நீங்க படிச்சிருக்கீங்க. ரேடியஸ் டிக்ரீஸ் ஆக அயனிக் கேரக்டர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அயனிக் கேரக்டருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கோவலன்ட் கேரக்டர். கோவலன்ட் கேரக்டர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரீசன்னால இதெல்லாம் பிக் ஹைட்ராக்சைட்ஸ் உண்டாகும். லாந்தனம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு ஒன்று இருக்குது, லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு, ட்ரை-OH ஹைட்ராக்சைடு. இதெல்லாம் பேசிக். இந்த பேசிக் நேச்சர் என்ன ஆகும்னா இந்த கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகும். ஏன்? பேசிக்னா என்ன? OH. இப்போ LA இருக்கு, LA வந்து கொஞ்சம் பெருசு, இதே LU எப்படி சின்னது. நம்ம தான் சொல்ற ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். இது ஃபர்ஸ்ட், இது லாஸ்ட்.
இங்க OH மைனஸ் இருக்கு, இங்க OH மைனஸ் இருக்கு. நியூக்ளியஸ்க்கு இதுக்கு அட்ராக்ஷன் இருக்குது, இதுக்கும் அட்ராக்ஷன் இருக்கு. பேஸ்னா என்ன பண்ணணும்? OH டொனேட் பண்ணணும். இதுல டொனேட் பண்றது ஈஸி. ஏன்? நியூக்ளியஸ்க்கும் இந்த OH பெருசா இருக்கனால அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா குறையும். அப்போ இது ஈஸியா டொனேட் ஆகும். அப்போ பேசிக் நேச்சர் இதுக்கு அதிகம். எங்க ஃபர்ஸ்ட் இருக்குது. பட் இது சின்னது, பக்கத்திலேயே இருக்குது, அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப இந்த டொனேஷன் ஆஃப் OH எப்படி இருக்கும்? லெஸ். அப்ப பேசிக் கேரக்டர் என்ன ஆகுதுன்னா from La to Lu the trihydroxide ஓட பேசிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. இதுவும் 1 மார்க் 2 மார்க்ல வரும். ஸோ the radius decreases, ionic character decreases, covalent character increases, the basic character of these hydroxides also decreases. அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முதல்ல சொன்னேன். இப்படி குரூப்ல தான் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலரா இருக்கும். ஆனா இது பீரியட்ல போய் எப்படி சார் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் லாஸ்ட் ஷெல் தான் பார்க்கணும் நம்ம. இல்ல அதுக்கு முன்னாடி இதுல பாருங்க லாஸ்ட் ஷெல் எல்லாமே என்ன இருக்குது? சேம். லாஸ்ட்க்கு முன்னாடி போங்க சேம் ஆல்மோஸ்ட். அதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ராப்பர்ட்டி டிசைட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் 2 ஷெல்ஸ்ல இருக்கிறனால அது இல்லாம ரேடியஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, 10 பிகோமீட்டர் தான். ஸோ ரேடியஸும் ரொம்ப கம்மி ஒன்றுக்கு இன்னொன்றுக்கும். லாஸ்ட் ஷெல்லும் சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் இன்னொன்று டி பிளாக்ல கூட சொன்னோம். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா இப்படி வரும். ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டினியம் இதெல்லாம் டிஃப்ரெண்டா. டைட்டானியத்துக்கும் ஜிர்கோனியத்துக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ரேடியஸ்லாம் பார்த்தோம் சேமா இருக்கும் ஆச்சுங்களா. இந்த ஹாஃப்னியம் பார்த்தோம்னா இந்த ரேடியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதை விட இது அதிகமாக இருக்கும். பட் ஜிர்கோனியத்துக்கும் ஹாஃப்னியத்துக்கும் ரேடியஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே 14 எலிமெண்ட்ஸ் இங்கே இல்லை, இங்கே 14 எலிமெண்ட்ஸ் இங்கே இருக்கு. அதனால இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வரும்போது இந்த லாஸ்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் இது சிமிலராக இருக்கும். அதே மாதிரி தான் என்ன சொல்கிறோம்னா இந்த செகண்ட் டிரான்சிஷன் சீரீஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸும் தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸும் ரிமைன் சேம் பிகாஸ் ஆஃப் திஸ் லாந்தனைட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றான். இதுதான் லாந்தனைட் கண்ட்ராக்ஷன், இதுதான் லாந்தனைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதோட லாந்தனைட்ஸ் முடிக்கிறோம். ஆக்டினைட்ஸ்ங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.